சமீபத்துல வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல மாநிலத்துல 2ஆம் இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த வடபாலை கிராமத்தைச் சேர்ந்த திருமதி திவ்யாலட்சுமி அவர்கள். திருமதி திவ்யாலட்சுமி அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் உள்ள புனித மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காங்க. பின்னர் தனது பொறியியல் பட்டப்படிப்பை மின் மற்றும் மின்னணு பொறியியல் பிரிவில் சென்னையில் உள்ள வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில படிச்சு முடிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பை முடித்த பின் போட்டித் தேர்வு களம் கண்ட இவர் கடந்த ஆண்டு வெற்றியை பதிச்சிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுல தமிழக அளவில் 27வது இடத்தை பிடிச்சு துணை வணிக வரி அதிகாரியாக வேலூர்ல பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த சாதனையை தனது திருமணத்திற்கு பிறகு நிகழ்த்தி இருக்கிறாங்க திவ்யாலட்சுமி அவர்கள். இவருடைய கணவர் திரு ஹரிஹரன் தனியார் துறையில பணிபுரிஞ்சிட்டு வராரு. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் இருக்காங்க. நமது சேனல் அவருடன் நடத்திய பிரத்யேக பேட்டி மற்றும் வெற்றி அடைந்த பிறகு அவர் முதலாக தரக்கூடிய பேட்டி இதுதான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல மாநில அளவில் 2ஆம் இடம் பிடிச்சு சாதனை படைத்த உங்களுக்கு எமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். திவ்யாலட்சுமி, உங்களை பத்தி சொல்லுங்களேன். என்னோட பேர் திவ்யலட்சுமி. நான் இப்போ முடிஞ்ச குரூப் 1 சர்வீசஸ்ல செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். திருமணமான இப்ப நான் இருக்கிற இடம் மதுரையில இருக்கேன். எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்காங்க. இது நான் கல்யாணம் ஆகி தான் நான் இந்த விஷயத்த நான் இந்த எக்ஸாம் நான் கிராக் பண்ணியிருக்கேன். நான் படிச்சு முடிச்சது எல்லாமே வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ல பிஇ ட்ரிபிள் முடிச்சேன். அப்பத்துல இருந்து நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் யூபிஎஸ்சி படித்தேன். அண்ட் அதில் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இது குரூப் 1 எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட்ல நான் செகண்ட் ரேங்க் எடுத்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுல மாநில அளவில் 2வது இடம், இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை எப்படி சாத்தியமாச்சு? நான் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லிட்டு 2022 தான் முடிவு பண்ணேன். அப்போ நடந்த குரூப் 2 தேர்வுல நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்த ஒரு குரூப் 2 சர்வீசஸ்ல இப்போ நான் போஸ்டிங் இருக்கேன். அதனால ஒரு 2-3 வருஷமா நான் இதுக்காக என்ன தயார்படுத்திருக்கேன். இந்த தேர்வை எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணீங்க? இதற்காக எவ்வளவு காலம் உங்களை தயார் செஞ்சீங்க? இந்த தேர்வுக்கு நான் ரொம்ப கண்டிப்பா இதுக்கு நிறைய நாள் தேவைப்படும். கடினமான உழைப்பு வேணும்ன்றது எனக்கு தெரியுது. அதனால தினம் ஸ்கூல் புக்ஸை படிக்கிறது மூலமாகவும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாகவும் தேவை உள்ள ஒரு சில வீடியோஸ்ல பார்த்து நான் நிறைய படிச்சு. இந்த தேர்வுக்கு என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க? ப்ரிலிம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் எடுத்துட்டேன். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரிலாம் எந்த சப்ஜெக்ட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்கன்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ப்ரிலிம்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் அதிகமாக கவனம் செலுத்தணுன்ற ஒரு ஹிண்ட் எனக்கு கிடைச்சிது. அது போக ப்ரிலிம்ஸ்க்கு நான் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணேன். ஆன்லைன்ல நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிள் இருக்கு. அண்ட் அது போக நான் தனியாகவும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் புக்ஸை நிறைய டைம் ரிவிஷன் பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸ்ல அதிகமான மதிப்பெண்களை எடுக்க முடியும். மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது மூலமா மெயின்ஸ்ல நல்ல ஸ்கோர் நம்ம எடுக்கணும். இன்டர்வியூக்கு நம்ம மெயின்ஸ்ல நல்லா பண்ணிட்டோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். இன்டர்வியூல ரொம்ப தைரியமா பேசணும். இன்டர்வியூல நமக்கு நாலேஜ் பெருசா செக் பண்ண மாட்டாங்க. நம்ம எப்படி நடந்துட்டோம், எப்படி பேசணுன்றதை மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூ நல்லா பண்ணணும். பயிற்சி வகுப்புல ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்ல நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டீர்களா? முன்னாடி நான் எனக்கு தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். செல்ஃப் ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க் அதிகமாக புஷ் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால பயிற்சி வகுப்பு சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். நேர்முக தேர்வை எப்படி அணுகுனீங்கன்னு சொல்லுங்க. அதுக்காக உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்ன்றதுனால எக்ஸாம் கொடுக்கும்போது ரொம்ப பயந்து தான் நான் கொடுத்தேன். அப்போ நான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ற என்னுடைய நெருக்கமானவங்க சில பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் பேசும்போது உங்களால நிச்சயமா முடியும்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப பூஸ்ட் பண்ணாங்க. அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு நேர்முக தேர்வுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. நேர்முக தேர்வு நினைச்ச ஒரு பயம் அதுல நான் விளைவிச்சேன். திவ்யாலட்சுமி, இன்றைய காலகட்டத்தில் பயிற்சி நிறுவனத்திற்கு போகாமல் வெற்றி பெற முடியுமா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பயிற்சி நிறுவனத்துக்கு கண்டிப்பா போகாம வெற்றி பெற முடியும். ஆனா நமக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் வச்சுக்கணும். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். அதிகமா படிக்கிறதை விட கொஞ்சமா படிச்சாலும் அதை திரும்ப படிக்கிறது மூலியமா நிச்சயமா எவ்வளவு பெரிய எக்ஸாம் கண்டிப்பா கிராக் பண்ணலாம். ஒருவர் வேலை செய்து கொண்டே இந்த தேர்வுக்கு படித்து வெற்றி பெற முடியுமா? நீங்க அப்படித்தான் படிச்சு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அது ஒரு நல்ல விஷயம் தான். வேலைக்கு போயிட்டு நிச்சயமா படிக்க முடியும்.
டெய்லி வந்து ஒரு 2 மணி நேரம் காலையில இல்லைன்னா வந்து வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம எந்த கேள்வியை அதிகமா கேட்குறாங்க, எந்த இடத்துல இருந்து அதிகமான கொஷின்ஸ் வருதோ அந்த இடத்த நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றது மூலியமா ஈஸியா இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். அண்ட் அது போக வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திருமணத்திற்கு பிறகு போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு சூழல். அந்த சாதனையும் நிகழ்த்தி இருக்கீங்க. உங்களைப் போல் வெற்றி பெற நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? கண்டிப்பா வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில கண்டிப்பா எல்லா வீட்ல இருக்கிற சப்போர்ட் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா பண்ணலாம். நான் வந்து பர்சனலா அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து நிறைய வாட்டி பேசியிருக்கேன். எனக்கு வந்து இந்த திறமை இருக்கு. எனக்கு நீங்க உதவி பண்ணீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வருவேன். அப்படின்னு அவங்ககிட்ட நான் எடுத்து பேசியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ குழந்தை பிறந்தப்பவும் எனக்கு கொஞ்சம் உறுதுணையா இருந்தது. பட் நான் வந்து எனக்கு கிடைக்கிற நேரத்த வந்து அந்த நேரத்த நான் வீணாக்காம நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து குழந்தை பார்த்துக்கிற, பேலன்ஸ் குடுக்குற டைம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் வந்து அனாவசிய வேலைகள நான் தவிர்த்துட்டு, படிப்புக்காக நான் கவனம் செலுத்துறேன். ஸோ குடும்ப வாழ்க்கையில இருந்தாலுமே நிச்சயமா நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த டைம நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வெற்றி பெறலாம். பல போட்டித் தேர்வுகள், பல ஆண்டு தயாரிப்புகள், கடினமான சூழல்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த வெற்றியை எப்படி நீங்க சாத்தியமாக்கினீங்க? இதனால் நீங்கள் பெற்ற படிப்பினை என்ன? இதற்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த தேர்வு மூலியமா நெறைய அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்த வந்து நான் வந்து அ ஒரு நெறைய ஃபெயிலியர்ஸ நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எனக்குள்ள வந்து ஒரு ஒழுக்கத்த கொண்டு வந்திருக்கு. அந்த ஒழுக்கத்த வச்சு வந்து நம்ம நிச்சயமா ஒரு நல்ல சேவைய நம்ம செய்யலாம். நிச்சயமா இந்த மாரி ஒரு போட்டித் தேர்வு வந்து நமக்குள்ள ஒரு நெறைய மாற்றத்த கொண்டு வரும்னு நான் விரும்புறேன். அண்ட் இது வந்து ஒரு நேர்மையான ஒரு சிந்தனைகள வந்து வெளிப்படுத்துது. அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இப்போ வந்து நெறைய பேர் வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்குன்ற மாரி ஃபீல் பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்குன்னு ஒரு போஸ்டிங் நிச்சயமா கிடைக்கும். நம்ம வந்து அதுக்காக ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். அனாவசியமான சில விஷயங்கள் அதாவது ரொம்ப மொபைல் யூஸ் பண்றது. ரொம்ப மிஸ்கைட் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த போட்டித் தேர்வுல. ஏன்னா நெறைய நமக்கு யூடியூப்ல நெறைய வீடியோஸ் இருக்கு. எத நம்ம பார்க்கணும், எத பார்க்கக்கூடாது அப்படின்றது நமக்கு நிச்சயமா தெரியணும். ஒரே ஒரே சப்ஜெக்ட நெறைய வாட்டி படிக்கிறது மூலியமாவும், நெறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது மூலியமாவும், கண்டிப்பா யாரா இருந்தாலும் எவ்ளோ காம்படிஷன் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு ஜாப் செக்யூர் பண்ணலாம். இவ்ளோ நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று பல்வேறு சாதனைகளை படைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்கள பதிவிட மறக்காதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.